இப்போ அரசியலில் மக்களை சூடேற்றி உசுப்பேற்றி வாக்குகளை அபகரித்தவ. இப்போ கிட்டடியில் அதில் ஒரு பிரமுகர் நாடாளுமன்றத்தில் பேசினதாக எனக்கு சொல்லப்பட்டது. இதுதான் தன்னுடைய கடைசி நாடாளுமன்றமாக இருக்கலாம். ஒருவேளை மனதில் யோசிச்சாரோ தெரியல, அடுத்த முறை மக்கள் தன்னை தெரிவு செய்ய மாட்டோம்னு யோசிச்சாரோ தெரிய இல்லை, தன்னை அறியாமல் அந்த சொல்லு வந்தோ தெரிய இல்லை. ஆனால் அவர் சொல்லி ஒரு தமிழ் உத்தியோகத்தர்களும் பகிஷ்கரித்ததா எனக்கு தெரிய இல்லை. ஒரு தமிழ் உத்தியோகத்தர்களும் பகிஷ்கரித்ததா தெரிய இல்லை. யாரும் தமிழ் உத்தியோகத்தர்கள் வடக்கில் கிழக்கில் நான் இன்னும் ஆராய்ஞ்சு கொண்டிருக்கிறேன். வடக்கில் எந்த ஒரு தமிழ் உத்தியோகத்தரும் இதுவரை பகிஷ்கரித்ததா எனக்கு தகவல் இல்லை. எல்லாரும் வாக்களிப்பில் கலந்து கொண்டிருக்கணும். பகிஷ்கரிக்கிறேன்டா வாக்களிப்பில் கலந்து கொள்ள விடுறது தான் பகிஷ்கரிப்பண்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பகிஷ்கரிப்பண்டா அப்படி தானே? நாளைக்கு அதுக்கு வேறு வியாக்கியானம் ஒன்று சொல்ல பார்ப்பினோம். விலங்கு சுமத்தி அப்போ அப்போ அவையெல்லாம் சும்மா ஒரு வெற்றி. இது ஏன்னா மக்களை உசுப்பேற்றி சூடேற்றி வாக்களை அபகரித்து கொண்டவ இதான் 74ஆம் ஆண்டில் இந்த இதுதான் எங்களோட தேசிய தலைவர், எங்களுடைய தேசிய தலைவர். அவரை பற்றி நான் குறை சொல்ல விரும்ப இல்லை. எங்களுடைய தேசிய தலைவர் அப்பா பிள்ளை அமுதலிங்கம். அப்போ அவையில் அப்போ தேர்தலில் தோத்துட்டினோம். அவர் மற்ற எங்களோட சிவசுப்பிரமணியம் அவையிலெல்லாம் தோத்துட்டினோம். அவையில் இந்த உசுப்பேத்தி வச்ச கருத்து தான் இந்த தனிநாடு தமிழீழம்ண்டா. இது அவையில் அப்போ உசுப்பேற்றுறதுக்காண்டி வாக்குகளை அபகரிக்கிறதுக்காண்டி தான் வச்சவ. அப்போ நாங்கள் எல்லாம் உங்களோட வயதில் உங்களை விட இன்னும் குறைஞ்ச வயதில் இருந்த நாங்கள் அந்த உசுப்பேற்றுற அரசியலுக்கு எடுபட்டு போனால் இவியல் அப்போ இவையோட பொய்த்தனம் எங்களுக்கு விளங்கித்தான். அப்புறம் நாங்கள் அதிலேருந்து வெளியில் இயக்கங்களாக வந்தது. அது பிரபாகரனா இருக்கலாம், பத்மநாபாவாக இருக்கலாம், உமாமகேஸ்வரனாக இருக்கலாம், ஸ்ரீ சபாரட்னமாக இருக்கலாம். அப்படி நான் சொல்கிற விளங்குது தான். அப்போ மக்களை உசுப்பேற்றுறதுக்காண்டித்தான். இப்போ இரண்டாவது அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புண்டு கட்டப்பட்ட அந்த சாக்கு அதே இன்றைக்கு இத்து போச்சு. நீங்களே சொன்னீங்கள் 3 விதமான கருத்து அதுக்குள்ளே இருக்கண்டு. அதே இத்து போச்சுண்டா என்ன உக்கி போச்சு. அப்போ இவையெல்லாம் என்ன பாக்கினம்? மக்களை உசுப்பேற்றி சூடேற்றி வாக்களை அபகரிக்கிறான் நோக்கம். கடந்த காலத்தில் இவள் ஒன்றும் செய்ய இல்லை. என்ன சொல்லிச்சினம்? சர்வதேசம் ஏமாற்றி போட்டுன்னு சொல்லிச்சினம். திருப்பியும் சர்வதேசத்தை இதை போய் காட்ட போயினோமா? அதில் இந்தியா ஏமாற்றி போட்டுன்ட்டு சொல்லிச்சினம். புறம் என்ன சொல்லிச்சினம்? இலங்கை அரசுகளோடு அவையில் உறவு வைக்கிறது எல்லாரும் பிரபாகரன் உட்பட. அப்புறம் தங்கட வேலையில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து என்ன சொல்லுவினோம்? இலங்கை அரசாங்கம் ஏமாற்றி போட்டுதுன்ட்டு. இதானே? நான் அப்படி ஒரு காலம் சொல்ல போகிறதும் இல்லை, சொன்னதும் கிடையாது. நான் எதை சொல்கிறேனோ அதை செய்கிற ஆளாகவும் செய்கிறத சொல்கிற ஆளாகவும் தான் இருப்பேன். சொல்லாதையும் செய்வேன். இப்போ சிலதில் விடுபட்டு போனால் அதையும் செய்வேன். அப்போ வர இருக்கிற இந்த ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல்களாக இருக்கட்டும், மக்கள் இபிடிபியோட அணிதிரண்டு பயணிப்பினமாக இருந்தால் நிச்சயம் ஓரிரு வருடங்களுக்குள்ள அவர்கள் எதிர்கொள்ளுகின்ற பல வகையான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் என்று நம்புகிறேன். இப்போ கூட எங்களோட ஆட்சியில் நல்லாட்சி இல்லை, வெள்ளாட்சி. நல்லாட்சி வேறு, வெள்ளாட்சி வேறு. நல்லாட்சி என்றதை சொல்கிறேன் தெரியும் தானே? நாத்தில்ன்று சொன்னால் தானே உங்களுக்கு விளங்கும். நல்லாட்சி வேறு, எங்களோட வெள்ளாட்சி. ஒரு வாக்களிப்பு சந்தர்ப்பத்தை இழந்தால் நாங்கள் 5 வருஷத்தை காத்திருக்க வேண்டி வரும். அப்போ இப்போ எங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறன்றது காணாது. என்ற இப்போ புதுசாக யாராவது பதவி பொறுப்பெடுக்க வந்தால் திருப்பியும் சைவ பூச்சியத்தில் இருந்தால் நாங்கள் தொடங்க வேணும். திருப்பியும் நாடு குப்புற விழுந்துடும். அப்போ இந்த அம்மான் ரணில் விக்ரமசிங்காவுக்கு இருக்கக்கூடிய அந்த அனுபவங்கள், அவருக்கு இருக்கக்கூடிய சர்வதேச தொடர்புகள், அல்ல அவருக்கு இருக்கக்கூடிய இந்த ஆற்றல்களை எங்களோட நாடும் மக்களும் பயன்படுத்தி கொள்ள வேணும். அவருக்கும் இன்னும் ஒரு கொஞ்ச காலம்தான் இருக்குது. அந்த வகையில் வருகிற சந்தர்ப்பத்தை எங்களுடைய மக்கள் சரியாக பயன்படுத்த வேணும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஆனால் எல்லாற்ற வீட்டிலையும் கேஸ் இல்லாமல் அடுப்பு மூழ்கிற மாதிரி தெரியல.
பெரும்பாலும் உங்களோட வீட்லேயும் கேஸ் இருக்குது தானே? ஓ, எல்லாற்ற வீட்லேயும் கேஸ் இருக்குது. அப்போ கேஸ் இல்லாத வீடுகள் பெரும்பாலும் இல்லை. அப்போ இன்றைக்கு அதுவும் ஒரு அத்தியாவசியமாக வந்துட்டு